அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாயிலிங் பாட் ரெசிபீஸ். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே கிறிஸ்பியான மொறுன்னு மசாலா உதிராமல் காலிஃப்ளவர் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது டீ டைம் ஸ்நாக் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான வெரைட்டி ரைஸுக்குமே சூட்டபுளாக இருக்கும். சாம்பார் சோறு, ரசம் சோறு கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்லியிருக்க இந்த மெத்தடில் பண்ணும்போது மசாலா உதிராமல் ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக கிடைக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டிஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் ஒரு ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரே சைஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் கொஞ்சமாக கல் உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காலிஃப்ளவரையும் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு சல்லடையில் இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு மசாலா கோட்டாகி கிடைக்கும். அடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். சோள மாவு, அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்துட்டு அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், கொஞ்சமாக உப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறதுனால நமக்கு மசாலா உதிராமல் கிடைக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு கலர் பவுடர் வேணும்னா நீங்கள் கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் கலர் பவுடர் எதுவுமே ஆட் பண்ணலை. நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணால் கூட கலர் கிடைக்கும். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி நல்லா நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் வச்சுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்து பொரித்து எடுத்துக்க வேண்டியது தான். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிங்க. ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய் குடிக்கும். நம்ம சேனலில் ஸ்நாக் ரெசிபி, பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ், ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் எல்லாமே போட்டிருக்கோம். ஈஸியாக பண்ணக்கூடிய ஸ்நாக் ரெசிபி, அரிசி மாவு வச்சு ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய கேக் ரெசிபிலாம் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா சூப்பரான மொறுன்னு காலிஃப்ளவர் 65 நமக்கு ரெடி ஆகிடும். நான் இன்றைக்கி டீயோடு தான் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.